அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி பவித்ரா. நாம் இன்றைய காணொளியில் காணவிருக்கும் தலைப்பு பக்தி இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பெரிய புராணம். பெரிய புராணம் எனும் தலைப்பிற்குள் செல்லும் முன்பு பக்தி இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பக்தி இலக்கியம் அப்படின்னு பார்க்க போனோம்னா கடவுளை வணங்கக்கூடியது, கடவுளை சார்ந்த பாடல்கள், கடவுளுக்குரிய வரலாறுகளையும் பக்தி சார்ந்த கோட்பாடுகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு இலக்கியமா பக்தி இலக்கியம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பக்தி இலக்கியம் அப்படிங்கிறது மிக மிக இன்றியமையாதது. ஏன்னா தமிழ பக்தியின் மொழி அப்படின்னு அழைக்கலாம். அந்த அளவுக்கு தமிழ் இலக்கியத்துல பக்தி சார்ந்த செய்திகள் அதிகமாக காணப்படுகிறது. இப்ப தொடக்க காலத்துல மனிதர்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலகட்டத்தில் தான் எதுக்கெல்லாம் பயந்தானோ, எதை பார்த்தெல்லாம் அச்சம் அடைந்தானோ, இடி மின்னல் இயற்கை சீற்றம் இதெல்லாத்தையும் பார்த்து அவ பயந்ததை எல்லாத்தையும் கடவுளா வணங்க ஆரம்பிச்சா. அப்ப அதை வணங்குனா அது எதுவும் செய்யாது, நம்மளை காக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில கடவுள் வழிபாடு வந்தது. அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கடவுள் சார்ந்த கதைகள் வழிபாடுகள் எல்லாம் மாறிக்கிட்டே வருது. அப்படி நம்ம பக்தி இலக்கியம் அப்படின்ற இலக்கியத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா 6, 7, 8 அந்த நூற்றாண்டுகள்ல பல்லவ மன்னர்கள் ஆட்சி பண்ண சமயத்துல பக்தி இலக்கிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி நம்மளுடைய நாட்டுல மேலோங்கிய சமயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பௌத்தமும் சமணமும் அதோடைய தன்மையிலிருந்து குறைஞ்சு அதுக்கப்புறம் இந்த பல்லவருடைய ஆட்சி காலகட்டத்துல சைவம் வைணவம் மேலோங்கிச்சு. அப்ப சைவம் அப்படிங்கிறது சிவபெருமான் சார்ந்த பாடல்கள், சிவபெருமானை போற்றக்கூடிய ஒரு சமயமாக சைவமும், பெருமாளை போற்றக்கூடிய ஒரு சமயமாகவும் வைணவமும் மேலோங்கிச்சு. அப்ப இந்த சமயம் சார்ந்த தமிழ் மொழியும் மேம்பட்டுச்சு. அப்படி வந்த அந்த இலக்கியங்கள்ல நம்ம பெரிய புராணம் அப்படின்ற ஒரு தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா இது எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்ல சைவ சமய இலக்கியத்தில். இப்ப நம்ம சைவ இலக்கியத்தை சிவபெருமானை வழிபடக்கூடியது, இத 12 திருமுறைகளாக பகுத்திருப்பாங்க. சைவ திருமுறைகளை அதுல முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தர், அடுத்த 3 திருமுறை திருநாவுக்கரசர், அப்புறம் சுந்தரர், மாணிக்க வாசகர் அப்படின்னு எண்ணற்றோர் இந்த சைவ திருமுறைகளை எழுதியிருக்காங்க. இந்த சைவ திருமுறை 12 நூல். 12வது கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு நூல் தான் இந்த பெரிய புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். இந்த பெரிய புராணம் அப்படின்ற இந்த நூல் எதை சார்ந்த செய்திகளை சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா சிவனுடைய பக்தர்களாக இருந்த 63 நாயன்மார்கள், சிவபெருமானுக்காகவே வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கைய அர்ப்பணித்து சிவபெருமானோட அருள் பெற்று சென்றவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய 63 நாயன்மார்கள். அந்த 63 நாயன்மார்களுடைய வரலாறையும் அது இல்லாம 9 தொகை அடியார்களை பத்தியும் சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பெரிய புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இந்த பெரிய புராணம் அப்படிங்கிற இந்த இலக்கியத்தை ஏற்றது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சேக்கிழார். இந்த சேக்கிழார் அப்படின்ற புலவர் தான் பெரிய புராணத்தை எழுதியிருக்காரு. இந்த சேக்கிழாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அருண்மொழி தேவர். இவர் வந்துட்டு அனபாய சோழன் அப்படின்ற அந்த சோழ மன்னன் கிட்ட அமைச்சரா பணியாற்றிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல அவருடைய பணியை போற்றக்கூடிய விதமா அவருக்கு வந்துட்டு உத்தம சோழ பல்லவன் அப்படின்னு ஒரு இயற்பெயர் கொடுத்தாங்க அந்த மன்னன். அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம இந்த சைவ இலக்கியத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய தொண்டர்களான இந்த 63 நாயன்மார்களை பத்தி நாம ஒரு நூல் எழுதலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடியே இந்த 63 நாயன்மார்களை பத்தி 2 நூல்கள் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு திருத்தொண்ட தொகை. இந்த திருத்தொண்ட தொகை அப்படின்ற ஒரு நூல் சுந்தரரால எழுதப்பட்டது. இந்த 3ஆம் திருமுறையில எழுதியிருக்கக்கூடிய சுந்தரரால எழுதப்பட்ட ஒரு நூல் தான் திருத்தொண்ட தொகை. இதுல 63 நாயன்மார்களுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்காரு. அவரை தொடர்ந்து திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்ற பேர்ல நம்பியாண்டார் நம்பி அப்படின்றவரு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. இதுவும் 63 நாயன்மார்களுடைய வரலாறு குறித்து. இவர்களை தொடர்ந்துதான் திருத்தொண்டர் புராணம் அப்படின்ற பேர்ல சேக்கிழார் இந்த நூலை எழுதியிருக்காரு. பெரிய புராணம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. இந்த பெரிய புராணம் அப்படின்ற நூலுக்கு சேக்கிழார் எழுதி அவர் வச்ச பெயரு திருத்தொண்டர் புராணம். ஆனா இத பெரிய புராணம் அப்படின்னு பெயர் காலப்போக்குல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரியா? இப்படி ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கக்கூடிய நூலை தொடர்ந்து எழுதுனதுதான் இந்த பெரிய புராணம் அப்படின்ற நூல். இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறது 2 காண்டங்களா பிரிக்கப்படுது. 2 காண்டங்கள், 13 சருக்கங்கள், 4286 பாடல்கள்
இதுல காணப்படுது. இந்த பெரிய புராணம் அப்படின்ற பகுதிய சேக்கிழார் எழுதுறப்போ சிவபெருமானே இவருக்கு அடி எடுத்து கொடுத்ததா நம்பப்படுது. இப்போ உலகெல்லாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய அடிய சிவபெருமான் எடுத்து கொடுக்க சேக்கிழார் இந்த நூலை எழுதியிருக்காரு. இந்த பெரிய புராணத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாடல்கள்லயுமே உலகெல்லாம் அப்படின்ற சொல் முதலும் இடை கடை அப்படின்னு அனைத்து இடங்கள்லயும் வரும். சரியா? இப்ப எப்படி அருணகிரிநாதருக்கு முத்தை தரு பக்தி திருநகை அப்படின்னு முருகப்பெருமான் அடி எடுத்து கொடுத்தாரோ அதே மாதிரி சிவபெருமான் அடி எடுத்து கொடுக்க பாடப்பட்டது. இந்த பெரிய புராணத்தை தமிழின் முதல் கள ஆய்வு நூல் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த 63 நாயன்மார்களும் வாழ்ந்த பகுதிக்கே நேரடியா போய் எல்லா செய்திகளையும் சேகரிச்சு எழுதியிருக்காரு சேக்கிழார். அது மட்டும் இல்லாம அன்றைக்கு இருந்த சூழல்ல வடமொழி கலப்பு இல்லாம தூய தமிழ்ல எழுதப்பட்ட ஒரு நூலா இந்த பெரிய புராணம் அப்படின்ற நூலை பார்க்க முடியுது. இதோடைய சிறப்பு இன்னும் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழின் 2வது தேசிய காப்பியம் அப்படின்னு பெரிய புராணம் குறிக்கப்படுது. முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம், 2வது தேசிய காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா அன்றைய காலத்துல வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை வரலாறு நேரடியா அந்த களத்துக்கே போய் தெரிஞ்சு எழுதிக்கிட்ட ஒரு நூல் தான் இந்த நூல். சரியா? இந்த பெரிய புராணத்துல அந்த 63 நாயன்மார்கள் இருக்காங்கல்ல, அதுல நாம கண்ணப்ப நாயனார் அப்படின்ற ஒரு நாயனோட வரலாற நம்ம அடுத்தடுத்த காணொளியில காணலாம். நன்றி, வணக்கம்.